வாழைப்பூ பொரியல் எப்படி ஈஸியா பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கடாயில 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, பொரிஞ்ச அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு லைட்டா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதுல 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மோர்ல ஊற வச்ச வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். கட் பண்ண உடனேயே நம்ம மோர்ல சேர்த்துறணும். எதுக்காகனா துவர்ப்பு தன்மை இல்லாம இருக்கிறதுக்காகவும் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காகவும் அதை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ கட் பண்ற வீடியோ ஷார்ட்ஸ்ல ஆட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு 5 to 7 minutes நல்லா வேக விட்டுறலாம். இப்போ ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பல் பூண்டு, சீரகம் கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடிக்கோங்க, இந்த சீரகம் பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போறதுக்காக. இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இதை ஓபன் பண்ணி இதுல 1/2 கப் தேங்காய், துருவன தேங்காய் நான் அப்படியே சேர்த்திருக்கேன். தேங்காவை இப்படியே சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பொரியலுக்கு. இதே மாதிரி சேர்த்து பாருங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்க. நல்லா வதக்கிட்டு எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.